அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வருஷத்தோட 7வது மாதமான ஐப்பசி மாதத்தோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சூரியன் துலா ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது. அதனால் இதுக்கு துலா மாதம் அப்படின்னு ஒரு பேர். இந்த மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பௌர்ணமி வர்றதால இதுக்கு அஸ்வினி மாதம்னு ஒரு பேர். இதுதான் பின்னால் ஐப்பசின்னு மருவி ஐப்பசி மாதம்னு பேர் வந்தது. ஐஸ்வர்யம் தரக்கூடிய மாதம் இது. துலா ஸ்நானம், அன்னாபிஷேகம், தீபாவளி போன்ற பண்டிகைகளும், கந்த சஷ்டி, லக்ஷ்மி குபேர அமாவாசை போன்றதும் இந்த மாதத்தோட சிறப்பான விழாக்களாகும். சிவனின் லிங்க திருமேனிக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வருஷந்தோறும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடந்துட்டு வருது. கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்துக்கு சமைத்த சாதம், காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. நாம் உண்ணுவதற்கு உணவளித்த சிவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த அன்னாபிஷேகத்தில் வழங்கப்படும் உணவை சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது. அதேபோல் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் நட்சத்திரமாகும். அன்று அவரின் பிறந்தநாள் விழா மிகவும் சிறப்பாக அரசு சார்பில் கொண்டாடப்படுகின்றது. அதற்கு சதய விழா என்றே பெயர். அதை போலவே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஏகாதசிக்கு பாப்பாங்குசா அப்படின்னு பேர். இந்த நாளில் ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிச்சோன்னா வறுமை அகலும், பசிப்பினி நீங்கும், பாவ விமோசனம் கிடைக்கும். அதே மாதிரி தேய்பிறை ஏகாதசி இந்திரா ஏகாதசின்னு அதுக்கு பேர். இந்திரா ஏகாதசியில் விரதம் இருந்தோன்னா நாம் செஞ்ச பாவம் மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்களோட பாவங்களும் நீங்கும். ஐப்பசி மாதம் முழுவதுமே துலா ஸ்நான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 30 நாட்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் காவிரி நதியில் சங்கமிக்கிறதா ஐதீகம். எனவே ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளாவது காவிரியில் நீராடி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதனரை வழிபட்டு வந்தாக்க அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும். சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். கடன் பிரச்சனைகள் நீங்கி பொருளாதார நிலை மேம்படும். திருமணமாகாதவர்கள் மனதிற்கினிய வாழ்க்கை துணை கிடைக்கப் பெறுவார்கள். மாயூரம் ஸ்ரீ மயூரநாதரை கடைமுழுக்கு முடித்து வழிபட பாவங்கள் அனைத்தும் போகும். முடவன் முழுக்கு என்று அழைக்கப்படும் இந்த ஐப்பசி ஸ்நானம் சிறப்பு வாய்ந்தது. ஒரு சமயம் சிறந்த சிவபக்தரான நாதசர்மா என்பவரும் அவருடைய மனைவி அனவித்யாம்பிகையும் தம்பதி சமேதராக திருவையாற்றில் இருந்து புறப்பட்டு மாயவரம் துலாஸ்நானம் செய்வதற்கு வருகின்றார்கள். அன்றுதான் ஐப்பசி கடைசி நாளான கடைமுழுக்காகும். இரவ ஆகிவிட்டதால் மண்டபம் ஒன்றில் தங்கி ஈசனை துதிக்கின்றனர். அதுபோல் கால்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி ஒருவரும் நடக்க முடியாமல் தடுமாறி மாயவரம் வந்து சேரும்போது துலா மாதம் முடிந்த நாள் இரவாக ஆகின்றது. இந்த மூவரும் துலாஸ்தானம் செய்வதற்கு பேறு கிட்டாதால் பெரிதும் வருத்தப்பட்டனர். இவர்கள் மூவரின் பக்தியில் கட்டுண்ட சிவபெருமான் அசரீரியாக ஐப்பசி கடைசி நாளான இன்றோடு துலாஸ்நானம் முடிந்துவிட்டாலும் உங்களுக்காக கார்த்திகை முதல் நாளான நாளை ஒரு நாளும் நான் நீட்டித்து தருகிறேன் என அருளுகின்றார். அன்றிலிருந்து கார்த்திகை முதல் நாளை முடவன் முழுக்கு என்று சொல்லப்படுகின்றது. அன்றே அந்த 3 பக்தர்களும் மோட்சமடைந்தனர். நாதசர்மா அனவித்யாம்பிகை தம்பதிகள் ஐக்கியமான சிவலிங்கங்கள் மயூரநாத சுவாமி ஆலயத்தில் அபயாம்பிகை சன்னதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்றது. இதில் பெண் அடியாரையான அனவித்யாம்பிகை ஐக்கியமான சிவலிங்கத்தின் மேல் சேலை அணிவிப்பது வேறு எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாத சிறப்பாகும். ஸ்ரீரங்கம் கோவில் பெருமாளுக்கு இந்த மாதம் முழுவதும் தங்க பாத்திர வட்டில்கள், தங்க குடம் இவைகளையே உபயோகப்படுத்துவார்கள். அம்பா மண்டப காவேரியிலிருந்து தங்க குடத்தில் திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது. வெள்ளி குடம் வட்டில்களை இந்த மாதம் உபயோகிக்க மாட்டார்கள். அதை போலவே ஐப்பசி மாதத்தில் வரும் தீபாவளி பண்டிகையன்று கங்கையில் நீராடுவதும் புண்ணியமாக கருதப்படுகின்றது. நரகாசுரனை பகவான் கண்ணன் வதம் செய்த நரக சதுர்த்தி திதியே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. நரக சதுர்த்தி ஸ்நானம் என்றும் அழைக்கப்படுகின்றது. தீபாவளி அன்று கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று ஒருவரை ஒருவர் விசாரித்து வாழ்த்திக் கொள்வதே இது வழக்கமாக இருக்கின்றது.
இந்த மாதத்தில்தான் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என்று போற்றப்படும் 3 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேரும் அடுத்தடுத்த தினத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தில், அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த அடுத்தடுத்த நட்சத்திரங்களில் பிறக்கிறாங்க. முருகப்பெருமானை சிறப்பிக்கக்கூடிய கந்த சஷ்டி விழாவும் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஐப்பசி மாத அமாவாசையான மறுநாளிலிருந்து 6 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதத்தை மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அந்த கந்தனே குழந்தையாக பிறப்பான் என்று நம்பப்படுகின்றது. இந்த மாதத்தில் வரக்கூடிய தீபாவளி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் பூஜையும் லட்சுமி குபேர பூஜையும் செய்வது மிகவும் சிறப்பு. மகாலட்சுமியின் அருளால் செல்வ வளம் சிறக்கும். தீபாவளிக்கு மறுதினம் கேதார கௌரி விரதம் இருக்கலாம். இன்று அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். சண்டை, சச்சரவு, குழப்பங்கள், பூசல்கள் நீங்கும். ஐப்பசி மாதத்தில் மகாவிஷ்ணு உறக்கத்திலிருந்து எழுந்து தனது பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதத்தில் விஷ்ணு பகவான் பூமியில் உள்ள தனது பக்தர்களிடையே தண்ணீரில் வசிக்கின்றார். எனவே ஐப்பசி மாதத்தில் புனித ஸ்தலங்களான காவிரி, கங்கை மற்றும் நர்மதியில் நீராடுவது சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகின்றது. இதோட கந்த புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கதையின்படி மகாதேவன் மற்றும் அன்னை பார்வதியின் மகனான கார்த்திகேயனும் இந்த மாதத்தில் சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிக்கின்றார். இந்த சூரபத்மனை அழித்த நிகழ்வுதான் சூரசம்ஹாரம் என்று கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 18 சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷமும் மிகவும் சிறப்புக்குரியது. சிவபெருமான் வழிபாடு செய்து மேன்மை அடையலாம். அன்றைய தினம் சனிக்கிழமையே தன திரையோதசி என்று கொண்டாடப்படுகின்றது. அன்று குபேரனை வணங்கி செல்வம் பெருக வழிபாடு செய்யலாம். சபரிமலை நடையும் அன்றுதான் திறக்கப்படுகின்றது. ஐயப்பன் கோயிலில் ஐப்பசி மாத வழிபாடு தொடங்குகின்றது நாளை சனிக்கிழமை. அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை மாத சிவராத்திரி கொண்டாடலாம். அக்டோபர் 20 திங்கட்கிழமை அன்று நரக சதுர்த்தசியும் தீபாவளியும் கொண்டாடப்படுகின்றது. அக்டோபர் 21 செவ்வாய் அன்று அமாவாசை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாள். கேதார கௌரி விரதம் அன்று அனுஷ்டிக்கலாம். புதன்கிழமை அக்டோபர் 22 அன்று சந்திர தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம். அன்று புதிய நிலவு தோன்றுகின்ற மங்களகரமான நாளாகும். அக்டோபர் 25 சனிக்கிழமை சதுர்த்தி விரதம் இருப்பது சிறப்பு. அக்டோபர் 27 திங்கட்கிழமை சோமவார விரதம், சஷ்டி விரதம் மற்றும் சூரசம்ஹாரம் நடத்தப்படுகின்றது. அக்டோபர் 28 செவ்வாய் அன்று சூரிய சஷ்டி, சூரிய பகவானை வணங்கி ஆரோக்கியம் பெறக்கூடிய நாள் அது. அக்டோபர் 30 வியாழனன்று கோபாஷ்டமி என்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. அன்றைய தினம் கிருஷ்ணர் பசுமாட்டை வழிபாடு செய்த நாளாம். அன்றைய திருவோண விரதமும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அது விஷ்ணு பகவானுக்கு உரிய விரதமாகும். அக்டோபர் 31 வெள்ளியன்று அட்சய நவமி கொண்டாடப்படுகின்றது. தானங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அது. நவம்பர் 1 சனிக்கிழமை ஏகாதசி விரதம் விஷ்ணு வழிபாட்டிற்கு ஏற்றது. நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று துளசி கல்யாணம் செய்வது மிகவும் சிறப்பு. நவம்பர் 3 திங்கட்கிழமை அன்று பிரதோஷம், விஸ்வேஸ்வர விரதம், சோம பிரதோஷம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நவம்பர் 5 புதன்கிழமை அன்று உமா மகேஸ்வர விரதம், அதாவது சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் பௌர்ணமி, முழு நிலவு நாள். விஷ்ணு மற்றும் சிவ வழிபாடு சிறப்பு. நவம்பர் 6 வியாழக்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு உரிய விரதம் அது. நவம்பர் 5 சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு துன்பங்களை நீக்கும். நவம்பர் 12 புதன் காலபைரவர் அஷ்டமி, காலபைரவர் வழிபாடு தீய சக்திகளை அகற்றும். நவம்பர் 14 வெள்ளி குழந்தைகள் தினம். நவம்பர் 15 சனிக்கிழமை ஏகாதசி விரதம், அது விஷ்ணு வழிபாட்டிற்கு உரியது. வைதரணி விரதம் என்பது ஆன்மாவின் பயணத்தை எளிதாக்கக்கூடிய விரதம். அன்றைய தினம் மேற்கொள்ளலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐப்பசி மாதத்தினை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகளில் நீராடுவதும், தானம் செய்வதும், வழிபாடு செய்வதும், சிவன் விஷ்ணு பகவானுடன் லக்ஷ்மி தேவியின் சிறப்பு அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.